பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 28/3/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை தசமி. காலை 8:47 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் பூசம். மதியம் 2:37 வரை, பின்பு ஆயில்யம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உத்தியோகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவினர்களின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருந்து வரும். இன்றைய தினம் வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இருந்து வரக்கூடும். தாயாரின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சிகள் யாவையும் செயல்படுத்தக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். சகோதர வழி உறவுகளுடன் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு ஆதாயங்களை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தீஸ்வரர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொன் பொருள் சேர்க்கைக்கு உகந்த நாளாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரும்படி வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். குடும்பத்தில் குதூகலமும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ராசியான நிறம் பழுப்பு மற்றும் ஆரஞ்சு. கடகராசி அன்பர்களே, தைரியத்துடன் செயல்பட்டு முன்னேற்றங்களை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தொழிலில் அதிகப்படியான லாபங்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே அன்பும் அரவணைப்பும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மன நிறைவுகளை தரும்படி இருந்து வரக்கூடும். அண்டை அயலாரின் நல்லுறவு மன நிறைவுகளை தரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் கருநீலம். சிம்மராசி அன்பர்களே, பல புதிய மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். இதுவரை கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உடல் நலத்தில் சற்றே கவனத்துடன் இருந்து வருவது சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் இளநீலம் மற்றும் இளம் பச்சை. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் பல புதிய திட்டங்களை தீட்டி வெற்றிகளை காண்பீர்கள். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். பெண்கள் எண்ணியதை ஈடேற்றி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர்.
ராசியான் நிறம் இளம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பண வரவு சீராக இருந்து வருவது மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். குழந்தைகள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பது மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான் நிறம் வெளிர் பச்சை மற்றும் வெளிர் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொலைதூர பயணங்களுக்கு திட்டமிட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத ஆலய தரிசனம் மனநிறைவுகளை தரக்கூடும். தந்தை வழி உறவுகளால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். அண்டை அயலாரின் நல்லுறவு மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரும். அந்நிய நபர்களின் ஆதரவால் முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான் நிறம் இளம் பச்சை மற்றும் இளநீலம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பண வரவுகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வது மனநிறைவை தரக்கூடியதாக இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் மிக்க நாளாக இருந்து வரும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே குழப்பங்கள் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை ஓரிரு நாட்கள் ஒத்தி வைத்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மனநிறைவாக வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான் நிறம் ஊதா மற்றும் கருநீலம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களை அனைவரும் அனுசரித்து செல்வது மனநிறைவுகளை தரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். தம்பதிகளிடையே கருத்தொற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிநீலம். கும்பராசி அன்பர்களே, தொட்டது துளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கக்கூடும். குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான நிறம் இளநீலம் மற்றும் இளம் பச்சை. மீனராசி அன்பர்களே, எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடிய இணைய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் பல புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றிகளை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பழமையான ஆலயங்களுக்கு சென்று வருவது மனமகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இன்றைய தினம் இருந்து வரும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான் நிறம் நீலம் மற்றும் கருநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.